ஃப்ரைடே குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நீங்கள் திடீர்னு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு மெசேஜ் மாதிரி தோணுச்சு. நானும் வர வர ஒரு மாதிரி அப்படியே அறிவு மலை கொட்டுறதுனால சரி அந்த மெசேஜை டக்குனு ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ செஞ்சேன். ஆக்சுவலி என்ன எடுத்துக்கினா இப்போ நான் இந்த கண்ணாடி போட்டிருக்கேனா, இந்த கண்ணாடி போட்டிருக்கிறப்ப நான் எப்படி இருக்கேன்? கூட்டுக்கள் மாதிரி இருக்கேனா? இந்த இந்த கண்ணாடி போட்டிருக்கேனா ஒன்று கூட்டுக்கள் மாதிரி இருப்பேன், இல்லைன்னா ஆண்டி மாதிரி இருப்பேன், இல்லை ஏதோ ஒன்று உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க. கதையே இல்லை. ஆனால் இதை நான் கழட்டிட்டேன்னா இதுதான் என்னோட ஒரிஜினல் ஃபேஸா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் நம்ம எவ்வளோ தான் எதை போட்டு என்னென்னத்தை பண்ணி மறைச்சாலும் நம்மளோட ரியல் குணம் ரியலோட ஐ மீன் ரியல் ஃபேஸுன்னுட்டு ஒன்று இருக்கும் ஓரமாக மனசில். அது எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த ஒரு ரியல் ஃபேஸோட இருக்கும்ல, அது எப்படியாச்சும் சின்னதாக ஒரு ஓரத்தில் எட்டி பார்த்துரும். ஸோ எனக்கு நான் கண்ணாடி போட்டுக்கிறேன், நான் கண்ணாடி போட்டுக்கிட்டா தான் கொஞ்சம் அழகாக இருப்பேன். ஓகே ஓகே, அப்போ தான் எனக்கே என்னை பார்க்க தோணும். ஓகே, ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, இல்லை எவ்வளோ அழகாக உடுத்தினாலும் சரி, எப்படி நம்ம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ரியல் ஃபேஸ்னு ரியல் கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்பப்போ வந்து எட்டி பார்க்குதுல, அதை எப்படியாச்சும் சென்சர் பண்ணணும், அதை எப்படியாச்சும் மாற்றணும்னு சொல்லி கற்றுக்குங்க. ஏன்னா ரியலாக காட்டிட்டா அது வேறு கணக்கு. அதை காட்டாமல் அதுக்கு மேலே வந்து நீங்கள் எப்படி தான் பவுடர் பூசி மறைச்சாலும் தெரியறது தெரிஞ்சு தான் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை கருத்து. இதில் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு புரியலன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சு. அதில் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. எனிவே ஹாப்பி ஃப்ரைடே. எல்லோரும் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம்.